டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் கார் சென்ற இடங்களின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியிருக்கும் போலீசார் தற்போது மேற்கொண்டிருக்கும் விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நேற்று மாலை நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று வெடித்ததில் பல சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இது தற்செயல் விபத்தா அல்லது குற்ற பின்னணி இருக்கிறதா, தீவிரவாத செயல்கள் இதன் பின்னணியில் இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த வெடித்த கார் என்பது ஹூண்டாய் i20 கார். அந்த கார் தான் வெடித்து மிகப்பெரிய விபத்தும் சேதமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கார் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை டெல்லி காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கின்றனர். குறிப்பாக டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே பார்க்கிங் பகுதியில் எப்போது அந்த கார் பார்க்கிங் செய்யப்பட்டது, நுழைகின்ற அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கிருந்து வெளியேறுகின்ற சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை எல்லாம் காவல்துறையினர் தற்போது கைப்பற்றி அதனை ஆய்வு செய்து வருகின்றனர். காவல்துறையின் கூற்றுப்படி டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே அந்த ஹூண்டாய் i20 கார் சுமார் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது மதியம் 3:19 மணிக்கு அந்த செங்கோட்டைக்கு வெளியே பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்ட அந்த கார் 3 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு வெடிப்பு நடைபெறுவதற்கு ஒரு சில 5 நிமிடங்கள் முன்பாக, அதாவது 6:48க்கு அந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிப்பு நடைபெற்றது சுமார் 6:57 என்ற அந்த மணிக்கு அப்போது வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக 6:48க்கு அந்த கார் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தரியாகஞ்சை நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றனர். இது மட்டுமின்றி அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய சுமார் 100 சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். எதற்காக என்றால், இந்த கார் எங்கெல்லாம் சென்றிருக்கிறது, எங்கெல்லாம் நின்றிருக்கிறது, இடையில் என்னென்ன மூவ்மெண்ட் அந்த கார் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதன் நகர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக சுங்கச்சாவடிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கிடையே அந்த கார் தொடர்பான சிசிடிவி காட்சிகள், அந்த காரை ஓட்டிய நபர் தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியாகி இருக்கின்றது. அந்த காரில் ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்ததாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்த காவல் ஆணையர் அவர்கள் காரில் 2 to 3 பேர் வரை இருந்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது காரில் ஒருவர் மட்டுமே இருப்பது போல தெரிகிறது. இருந்தாலும் அது உண்மையா அல்லது பின்னால் காருக்கு பின்னால் வேறு ஏதேனும் நபர்கள் அமர்ந்திருக்கார்களா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.